இந்த நாளிலும் ஜாய் டைம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் தியானிக்க போகிற வசனம் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்துக்கு ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? நம்ம ஏதாவது தேவனுக்கு விரோதமான பாவத்தை நம்ம செய்யும் போது தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று நம்ம மனுஷன் பார்க்கலன்னு சொல்லி துணிகரமா செய்யக்கூடாது. நம்ம மனைவி பார்க்கல, பிள்ளைகள் பார்க்கல, நண்பர்கள் பார்க்கல, சுற்றிலும் இல்லவங்க பார்க்கல, தெரியாம தான் பண்றோம், தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சு செஞ்சோம்னா நம்ம ஞானம் உள்ளவர்கள் இல்லை. ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது இந்த ஞானத்தின் மூலமா அந்த குடும்பம், அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. குடிக்கிறது கூட தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அந்த மதுபானத்துக்கும் இதெல்லாம் மயங்குறோம் அப்படின்னா நம்ம ஞானவான் அல்லன்னு வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வார்த்தை தாறுமாறா இருக்கும், வாயில எதுனாலும் துணிகரமா பேசுவாங்க. இதனால அது எவ்வளவு ஒரு பாவத்துல அவங்கள தள்ளுது பாருங்க. நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். உங்களை அடிச்சாலும் உங்களை திட்டினாலும் அதுல சொரணை இருக்காது. குடிக்கும் போது அந்த உணர்வு சொரணை இருக்காது. நான் திரும்பியும் போய் குடிப்பேன் அப்படின்ற எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு அந்த மதுபானம் ஒரு மனுஷனை அடிமைக்குள்ளாக தள்ளுது. நீதிமொழிகள் 21:19 பாருங்க. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. பாருங்க, நீங்க அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஞானம் அடைந்து இதை விட்டு நீங்க விலகும் போது ஞானம் அடைவீர்கள். ஞானம் அடைந்து நல்வழியிலே நீங்க நடத்தப்படுவீங்க. இதை நம்மளை விட முடியலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரே, 30 வயசு, வாலிப வயசு. அவர் எந்த ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தா நம்மளை மீட்டு எடுத்திருக்க முடியாது. எந்த பாவத்துக்கு அடிமை பேர் விடுவிச்சாங்க. எல்லாம் எத்தனையோ லட்ச ஜனங்கள் அவங்கள பிரசங்கங்களை கேட்க ஆர்வமா காத்திருந்தாங்க. எப்படி வேணாலும் அவங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா நம்மளை மீட்டெடுக்கணும்னு சொல்லி அந்த வாலிப வயதிலும் அவங்க ஒரு உண்மையா பரிசுத்தமா வாழ்ந்து அந்த பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தும் போது எவ்வளவு வேதனை அனுபவித்தாரு. அந்த சவுக்கால் அடிக்கிறது, அந்த அளவுக்கு ரத்தம் கொட்ட கொட்ட வேதனை அனுபவித்தாரு. இதுக்கு மத்தியில நமக்கு தேவன் எவ்வளவு நல்ல குடும்பத்தை தந்திருக்காரு, நல்ல மனைவி பிள்ளைகளை தந்திருக்கிறாரு, நல்ல சகோதரரை தந்திருக்காங்க, நல்ல தாய் தகப்பனை தந்திருக்காங்க. இது போதும் நமக்குன்னு சொல்லி நீங்க நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாத, குடி நமக்கு வேண்டான்னு சொல்லி, ஏசப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், இந்த அடிமையில இருந்து மீட்டெடுங்கன்னு சொல்லி நீங்க செபிக்கும் பொழுது தேவன் உங்களை இதுல இருந்து விடுவிப்பார். விடுவிக்க வல்லவர் அவர் மாத்திரம்தான். நீங்க விசுவாசித்து ஜெபிங்க, உங்களை அவர் விடுவிப்பார். இன்னொரு வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 10:1. சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனும் தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான். சிலர் குடிக்கிறதுனால நம்ம அதனால நம்ம உடம்ப மட்டும்தான் நம்ம கெடுத்து கொடுத்தோம், வேற யாருடைய குடியவும் நான் கெடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறத நான்
கேட்டிருக்கேன். அது அவங்க ஞானம் இல்லாததுனால அந்த பேச்சு, அவங்க குடிக்கிறதுனால அவங்க உடல்நலம் மட்டும் பாதிக்கப்படுறது இல்ல, தன்னுடைய குடும்பமும் அதுல பாதிக்கப்படுது. தாய் தகப்பன் வீட்டுல வளருகிற வாலிப மகனா இருந்தால் அதன் மூலமா அந்த தாயும் தகப்பனும் சகோதரர் சகோதரிகளும் பாதிக்கப்படுறாங்க. என்ன பாதிப்புனா, தன் மகன் சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு கொடுப்பான் தான் எந்த தாய் தகப்பனும் பிள்ளைய வளர்த்திருப்பாங்க. ஆனா வாலிப வயது வந்த உடனே தன் இஷ்டத்திற்கு குடித்து கொண்டு அந்த பணத்தை வீட்டிற்கு கூட தாய் தகப்பனிடம் கொடுக்க மாட்டாங்க, தன்னுடைய கையில வைத்து செலவு பண்ணுவாங்க. ஏதோ கொஞ்சம் இவ்வளவுதான் என்னால முடியும், மிச்சம் மீதியை கொண்டு கொடுக்கிற பிள்ளைகள் எத்தனையோ இடத்துல நான் பார்க்கிறேன். அது போல அதே பிள்ளை திருமணம் நடந்த பின்பு பாத்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளுக்கு அது அவங்கள பாதிக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மனைவி தன்னுடைய கணவர் தன்னுடைய சம்பாத்தியத்தை நமக்கு தான் செலவு பண்ணுவாங்க, நம்மளுடைய குடும்பத்துக்காக செலவிடுவாங்க, பிள்ளைக்காக செலவிடுவாங்க. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா முக்கால்வாசி குடியிலே போகுது, கால்வாசினாலும் அந்த குடி போதைக்கு அந்த பணத்தை செலவிடுறாங்க. அது மூலமா இந்த குடி போதையினால, மது மயக்கத்தினால, போதைகளுக்கு அடிமைப்படுறதுனால தவறான வழிகளுக்கும் துணிகரமா போறாங்க. ஸ்டார்டிங்ல என்றாவது ஒரு நாள் குடிப்பாங்க, அப்ப வாரத்துல ஒரு நாள், அப்புறம் தினமும் குடிக்காம அவங்களால இருக்க முடியாது, அப்படி அடிமையாயிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பாவத்தை செய்ய துணிகரமா செய்வாங்க. தூர் பிரயாணம் அப்படிலாம் போகும்போது பாத்தீங்கன்னா விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரி இடத்துல குடிச்சிட்டு தான் அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போறாங்க. இதெல்லாம் நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி குடியினால எவ்வளவு பாதிப்புனா, போகிற இடத்துல வண்டியில போகும்போது சில பேர் அவங்க நல்ல ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க, நல்ல பையங்களா இருப்பாங்க, குடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த குடி வெறியில போதையில வர்றவங்க ஸ்பீடா போய் அதுல ஆக்சிடென்ட் ஆகி அதுல பாதிக்கப்படுறது நல்ல பிள்ளைகளும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க. குடியினால பாவ பழக்கம் மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படுகிற விஷயத்துல நிறைய நடக்குது. நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில சொல்லி மனக்கசந்து அழுததை வச்சுதான் நான் இதை பேசுறேன். நேற்று வரைக்கும் நான் எடுத்தது வேற ஒரு வசனத்தை, இந்த வசனத்துக்கு வேற ஒரு கருத்தை எடுத்தேன். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் தேவன் எனக்கு உணர்த்தினது இதை பேச சொல்லி, அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த டாபிக்கை உங்களுக்கு பேசுறேன். உதாரணத்துக்கு மணிப்பூர்ல உள்ளதை நம்ம பாருங்க. அங்க உள்ள ஜென்ஸ் எல்லாம் துணிகரமா எந்த அளவுக்கு பெண்களை பாதிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அதுவும் உள்ள போய் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா குடிச்சிருப்பாங்க, கஞ்சா அடிச்சிருப்பாங்க. போதைகள் இருக்கும்போதுதான் அந்த துணிகரம், பின் விளைவுகளை யோசிக்கவே மாட்டாங்க. துணிகரமா ஒரு ரவுடிஸ் போல அவங்க பண்றது அந்த குடி போதை தான். இதுக்கு விலகி நம்ம வாழும்போது நம்ம ஞானவான்களா இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், யோசேப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம், சாலமோன் ராஜாவை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு சாலமோன் ராஜா பாத்தீங்கன்னா இந்த நீதிமொழிகள் அதிகாரத்தையே எழுதினவர், ஞானவன். அவங்க ஞானமா இருந்ததை பார்க்கிறதுக்கு அடுத்த நாட்டு ராணிகள்லாம் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஞானமுள்ள ஒரு மனுஷன் சாலமோன் ராஜா. அவங்க வாலிப நாட்கள்ல இருக்கும்போது மக்கள்லாம் தேர்வு செய்து ராஜாவா மாறணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டுதான் ராஜாவா மாத்தினாங்க. ஆனா பின்பு ராஜாவா மாறி சில வருஷங்களுக்கு பின்பு பாத்தீங்கன்னா ஞானம் உள்ள தேவனே சொல்லியிருக்காரு, உனக்கு பின்னும் உனக்கு முன்னும் இது போல ஞானம் உள்ளவன் இனி எழப்போகிறது இல்லைன்னு சொல்லி தேவனே அதை சொல்லுவாரு. அப்படி ஞானமுள்ள ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா அவங்க துணிகரமா அந்த பாவங்கள்ல ஈடுபட்டு எத்தனையோ மனைவிகள், எத்தனையோ ஒப்பாட்டிகள் இந்த மாதிரி பாவத்துல ஈடுபட்டதுனால அந்த அவங்க கடைசியில பாத்தீங்கன்னா சந்தோஷமா வாழல. அவங்க எவ்வளவோ கண்ணீரும் கவலையோட வாழ்ந்தாங்க. அதை நான் இன்னொரு இதுல உங்களுக்கு அதை தெளிவா அந்த வசனத்துல நான் பேசுறேன், அதை நான் சொல்றேன். இதுல ஒண்ணு ஷார்ட்டா முடிக்கிறேன். அவங்க கண்ணீரும் கவலையோட தான் கடைசி நாட்கள்லாம் மரிச்சு போனாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைய கூட அவங்க ராஜாவா அமர்த்துறதுக்கு அவங்களுக்கு முடியலை. ஏன்னா ஜனங்கள் அதுக்கு அமர்த்த கூடாதுன்ட்டாங்க. ஜனங்கள் எல்லாருமே ராஜாவை இப்படி வாழக்கூடாது என்று அவமானமா பேசுகிற அளவுக்கு, ஜனங்கள் வெறுக்கிற அளவுக்கு சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கை இருந்தது. இதே ஞானம் யோசேப்பை பாத்தீங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில ஞானவனா இருந்து இப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமா சாலமோன் ராஜா மாறிட்டாரு. ஆனா யோசிப்ப பாருங்க, தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால அவன் ஞானம் உள்ளவன் சொல்லி தேசத்து ராஜாவே அவனை குறிச்சு சாட்சி சொல்றார். யோசிப்புடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா சின்ன வயசுல, வாலிப வயசுல
சகோதரரால குழிக்குள்ள தள்ளப்பட்டாரு, சிறைச்சாலையில அடைக்கப்பட்டாரு. தலைவனுடைய மனைவி, அந்த எஜமானுடைய மனைவியே யோசேப்போட பாவம் செய்யும்படியா நித்தமும் தொலை பண்ணி கொண்டிருந்தான். ஆனா யோசேப்பு சொன்ன வார்த்தை, என் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு விலகினார். கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் வருஷங்கள், 2 வருஷம், அதற்கு பின்பு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ராஜா, அந்த பார்வோன் ராஜாவுக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்ல யாருமே இல்லை. அப்ப அந்த தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்லவங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது, அந்த சிறைச்சாலையில இருந்து இந்த யோசேப்பு சொன்ன தரிசனத்தின்படி நடந்த அனுபவித்த அந்த இதை கண்டு அந்த மனுஷன் இது மாதிரி சிறைச்சாலையில யோசேப்பு என்பவன் இந்த இதுக்கு அர்த்தத்தை கரெக்டா சொல்லுவான், சொன்ன மாதிரி நடந்ததுன்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட அவங்க சொல்றாங்க. அப்போ அவனுக்கு அந்த காவல் கிடங்குல இருந்து வேறு வஸ்திரங்கள் உடுத்தி ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வராங்க. அப்போ ராஜா அவருடைய சொப்பனத்தை சொல்றாரு. 2 வகையில சொப்பனம் வெளிப்படுது. அந்த 2 வகை சொப்பனத்தையும் சொல்றாரு. அப்போ அந்த சொப்பனம் அறிவிக்கப்பட்ட உடனே யோசேப்பு அதுக்கு அர்த்தத்தை சொல்றாரு. அந்த சொப்பனம் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல இருக்கும் சொப்பனங்கள். அது இப்போ ஃபுல்லா சொல்றது, அது 800 நாள் நான் தெளிவா சொல்றேன். இப்போ ஷார்ட்டா அதை சொல்லி முடிக்கிறேன். 41வது அதிகாரத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த சொப்பனமும் சொப்பனத்துக்குள்ள விளக்கத்தையும் சொல்றத பார்க்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39வது வசனம். பின்பு பார்வோன் என்பது அந்த தேசத்து ராஜா. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. யார் சாட்சி கொடுக்கா? அந்த நாட்டு ராஜாவே, உன்னை போல ஞானவான் வேற ஒருவரும் இல்லைன்னு சொல்லி சாட்சி கொடுக்காரு. அதற்கப்புறம் அந்த 7 வருஷம் அந்த தரிசனம் என்னன்னா, 7 வருஷம் செழிப்பா இருக்கும். அடுத்து வர்ற 7 வருஷம் ரொம்பவும் பஞ்சத்தினால இந்த தேசம் பஞ்சமா இருக்கும்னு சொல்லி அந்த தரிசன அந்த அர்த்தத்தை சொல்லியிருப்பாரு யோசேப்பு. அதுக்கப்புறம் பாருங்க, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். அப்போ யோசேப்பு ஞானவானா இருந்ததுனால அந்த யோசேப்பையே அந்த ராஜா அந்த தேசத்துக்கு அதிபதியா மாத்தி வைக்கிறார். பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் யோசேப்பு சொன்னதான் மக்கள் கேட்கணும், அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருந்தார். அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த யோசேப்பு ஒரு வழியை சொல்றார். அதை நீனே பொறுப்பா இருந்து பாத்துக்கோ. அது என்னன்னா, 7 வருஷம் விளைச்சல் விளைகிறதையும் 5ல் ஒரு பகுதிய மக்கள் இந்த சேர்த்து வைக்கிறதுக்கு கொடுக்கணும் அந்த ராஜாவுடைய இதுல. அப்ப 7 வருஷம்க்குள்ளது எல்லா இதையும் சேகரித்து சேர்த்து பின்பு வர்ற அந்த 7 வருஷம் பஞ்சத்தையும் நம்ம திருப்தியா சாப்பிடலாம், அந்த பஞ்சம் இல்லாம நம்ம வாழ முடியும்னு சொல்லி அந்த மாதிரி ஞானமா செயல்படுவாங்க. பக்கத்துல உள்ள எல்லா தேசத்துல இருந்தும் அந்த யோசிப்பை தேடி தானியம் கொள்றதுக்கு அவங்கவுங்க அந்த தேசத்துல உள்ள பத்திரங்கள் எல்லாம் கொண்டு கூட கொடுத்து தானியத்தை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு செழிப்பையும் தேசத்துக்கே ஒரு பஞ்சத்தை நீக்கக்கூடிய அளவுக்கு ஞானவானா யோசேப்பு செயல்பட்டான். தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தை தேவன் இவனுக்கு கொடுத்ததுக்கு காரணம் அவன் பாவத்துக்கு விலகி இப்ப தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால. செபிப்போம். சோத்திர இயேசப்பா, இந்த நாளிலும் அப்பா பிள்ளைகளுக்கு ஏற்ற இந்த வசனங்களின் படியும் அப்பா இந்த தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று இந்த வசனத்தின் மூலமா பிள்ளைகளுக்கு பேசுனீங்க தகப்பனே. அப்பா, யாரெல்லாம் இதை பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாவத்துக்கு விலகி அப்பா ஒரு யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வேணும்னு சொல்லி பாவத்துக்கு விலகி வாழத்தக்கதான ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அந்த ஞானத்தோடு பிள்ளைகள் வாழும்போது அந்த ஞானம் ஃபேமிலியும் சந்தோஷப்படுத்தும், மற்ற தேசத்துக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஞானமுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்றால் பாவத்துக்கு விலக வேண்டும் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ள அப்பா, அறிந்து அதை விட்டு விலகும்படியான கிருபைகளை கொடுங்க தகப்பனே. அந்த அடிமையில விழுந்து எங்களால மீள முடியலையேன்னு சொல்லி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளை உண்டு.
மாறணும், நான் இந்த பழக்கத்துல இருந்து என்னால எந்திரிச்சு வெளிவர முடியலையே, இந்த அடிமை என்ன அடிமையா ஆக்கி கொண்டு இருக்குது, என்னால மீண்டும் வெளிவர முடியலையேன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உண்மை விசுவாசத்தோடு செபிக்கிற பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஏசப்பா தன்னுடைய ஜீவனையும் அவர்களுக்காக தானப்பா கொடுத்தீங்க. நீங்க அந்த பிள்ளைகள் விசுவாசிக்கும் பொழுது அந்த பாவ பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அது குடி போதையானாலும் கஞ்சாவானாலும் என்ன போதைக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் எந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் இந்த நாள்ல அவங்களை விடுவித்து என் தேவன் ஏசப்பா அவங்களை உமக்கு பயந்து வாழுகிற பிள்ளையாய் மாற்றி ஒரு ஞானவானாய் மாற்றி ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாற்றி ஏசப்பா அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.